மீண்டுமாக கல்வாரி சபையின் தமிழ் ஆராதனையோடு இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நம் தேவனுக்கு ஆராதிக்க போகிறோம், இதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறோம். ஆகவே இந்த நேரத்திலே நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் இருந்தாலும் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் உங்களை தொடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே இருக்கிற இடத்தில் நாங்கள் கண்களை மூடி இந்த நேரத்தில் என்னுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனை, இந்த நேரத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த இணையதளப்பின் மூலமாக நான் இணைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இணையதளப்பின் மூலமாக ஆண்டவரை நமஸ்கரிக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் தந்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி. இந்த நாளில் நம்முடைய பிரசன்னம் அவர் இருக்கிற இடத்திலே தேவன் அவருடைய ஆசீர்வதித்து உம்முடைய பிரசன்னம் அவர்கள் மூடிக்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமஸ்கார குழுவோட சேர்ந்து நாங்கள் தேவனை ஆராதிப்போம்.
நல்லது, நாங்கள் இவ்வளவு நேரமாக தேவனை ஆராதித்தோம். தேவன் செய்த நன்மைகளை குறித்து நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்தினோம். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். ஆகவே போதகர் லொஹான் பிபிலே அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளோடு பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். தேவனை பின்பற்றுதல், அதை எப்படி நாங்கள் பின்பற்ற முடியும் என்பதாக எங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். ஆகவே நாங்கள் வார்த்தைக்கு செவி கொடுப்போம். සුබ උදෑසනක් සභාව ඔබ සියලු දෙනාම නැවතත් සාදරයෙන් පිළිගන්නවා අපේ ඉරිදා දේව මෙහෙට. சபையினருக்கு காலை வணக்கம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் வரவேற்கின்றோம். අපේ එපිසොඩ් පොතේ 4 වෙනි සතියට අපි ඇවිත් තිබෙනවා. எபேசு புத்தகத்திலே 4வது வாரத்திற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். මම ඔබ දිරිමත් කරනවා ඔබ යම්කිසි අවස්ථාවක ඔබ ඉරිදාට සහභාගී වෙන්න බැරි වුණා නම් කරුණා කරලා ගිහිලා YouTube එකේ බලන්න. එහෙනම් ඔබට ලස්සනට ඔබට පුළුවන් වෙයි ඔබගේ අපේ මේ දේශනා මාලාව ලස්සනට follow කරන්න. இதையும் ஒரு காரணத்தினால் நீங்கள் ஒரு வாரத்தை தவற விட்டிருப்பீர்களாயிருந்தால் யூடியூப்லேயே நீங்கள் போய் பார்க்கலாம். எங்களுடைய தொடர் செய்தி அதிலே இருக்கின்றது. නමුත් මම ඔබට ඉක්මනට විනාඩි කිහිපයක් අරගෙන මම ඔබට ඉක්මනට පසුබිමක් දුන්නා නම් நான் சில நொடிகளை எடுத்து உங்களுக்கு சீக்கிரமாக பின்னணியை தருவேனாயிருந்தால் අපි පළවෙනි පරිච්ඡේදය අපි ඉගෙන ගත්තා ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපේ නව අනන්‍යතාවයක් කියන්නේ කුමක්ද කියලා. நாங்கள் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய புதிய அடையாளம் என்னவென்பதை பார்த்தோம். ඊට පස්සේ දෙවනි පරිච්ඡේදය අපි ඉගෙන ගත්ත ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපේ ස්ථානය කොහෙද තියෙන්නේ කියලා. இரண்டாவதாக நாங்கள் பார்த்தோம் கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று. ඔබගේ ශෛලවල ඔබ ඉගෙන ගත්ත තුන්වෙනි පරිච්ඡේදය ගැන உங்களுடைய பராமரிப்பு களத்திலே 3வது அதிகாரத்தை අපි கற்றுக்கொண்டீர்கள். ගිය සතිය අපි ඉගෙන ගත්ත හතරවෙනි පරිච්ඡේදයේ කොටසක්. கடந்த வாரம் நாங்கள் 4வது அதிகாரத்தில் ஒரு பகுதியை பார்த்தோம். ඒ කොටසේ තියෙනවා දැන් ක්‍රිස්තුස් වහන්සේගේ අලුත් ජීවිතය නිසා ඒක කොහොමද අපේ සභාවේ තුල ඒක දකින්න ඕනේ. அதிலே சொல்லப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற புதிய வாழ்க்கை மூலமாக நாங்கள் எப்படி அதை சபையிலே நடப்பிப்பது என்று. සභාවේ පරමාර්ථය තමයි ක්‍රිස්තුස් වහන්සේව ප්‍රකාශ කරන එක, ක්‍රිස්තුස් වහන්සේව ප්‍රදර්ශනය කරන එක. சபையில இருக்கிற முக்கியமான நோக்கம் தான் தேவனை பிரதிபலிப்பதும் தேவனை காண்பிப்பதும். ඒක මේක කරන්නේ එකමුතුකමකින්. இதை நாங்கள் ஒற்றுமையோடு செய்வது அவசியம். ඒ නිසා පෞතුමා කියනවා අපේ එකමුතුකම ශක්තිමත් කිරීමට පෞතුමා අපේ ආත්මයන් වහන්සේ අපට ගුණාංග පහක් දෙනවා. ஆகவே இந்த ஐக்கியத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஆவியானவர் எங்களுக்கு 5 குணாதிசயங்களை ඒ தந்திருக்கிறார். වගේම අපේ සභාව පරිණතභාවයට ගේන්න ආත්මයන් වහන්සේ අපට සේවයන් පහක් දීලා තියෙනවා. அதே போல நாங்கள் சபையை ஒரு முதிர்ச்சியான நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஆவியானவர் எங்களுக்கு சில ஊழியங்களை தந்திருக்கின்றார். මේ සතියේ ඔබගේ ශෛලවල ඔබ හතරවෙනි පරිච්ඡේදයේ ඉදිරි කොටස ඔබ බලන්න යනවා. நீங்கள் இந்த வாரத்திலே 4வது அதிகாரத்திலே இருக்கிற சில பகுதிகளை பார்க்க போகின்றீர்கள். මේ උදෑසන මම දේශනා කරන්න යන්නේ පස්වෙනි පරිච්ඡේදයේ. இந்த காலை நேரத்திலே நான் 5ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு பேச போகின்றேன். දෙවියන් වහන්සේව අනුකරණය කිරීම. தேவனை பின்பற்றுதல். අපි තේරුම් ගන්න ඕන දැන් අපි දෙවියන් වහන්සේගේ දරුවෝ නිසා අපි දෙවියන් වහන්සේ වගේම අපි වෙන්න ඕන. நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் நாங்கள் தேவனை போல மாற வேண்டும். මේ තමයි පෞතුමා කෙලින්ම කිතුණුවන්ට අද කතා කරනවා. இந்த இடத்திலே பவுல் நேரடியாக கிறிஸ்தவர்களுக்கு பேசுகின்றார். පෞතුමා කියනවා ඔබ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමණීය දරුවෝ නිසා උන්වහන්සේ වගේම වෙන්නට උත්සාහ කරන්න. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய பிரியமான பிள்ளைகளைப் போல இருக்கிறபடியினால் அவரை போல இருக்க வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෝ නිසා நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதால் දෙවියන් වහන්සේ වගේම වෙන්න උත්සාහ කරන්න. தேவனை போல இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். දරුවෝ ඔවුන්ගේ දෙමෝපියෝ වගේ වෙන එක සාමාන්‍ය දෙයක්. பிள்ளைகள் அவருடைய பெற்றோர்களை போல வருவது சாதாரணமான காரியம். අපි කොච්චර හොඳ පාසල් වලට යවුවත් நாங்கள் எவ்வளவு நல்ல பாடசாலைக்கு அனுப்பினாலும், කොච්චර ඔවුන්ව පුහුණු කෙරුවත් நாங்கள் எவ்வளவாய் அவர்களை பயிற்றுவித்தாலும், කොච්චර ඔවුන්ට උගන්වලා දුන්නත් அவர்களுக்கு எவ்வளவு கற்றுக் கொடுத்தாலும் දරුවන් බහුතරම කරන්නේ දෙමෝපියෝ කරන දේ. பிள்ளைகள் சாதாரணமாக பெற்றோர் செய்கின்ற காரியங்களை தான் செய்வார்கள். මේක සාමාන්‍ය භෞතික ලෝකේ වෙන දෙයක්. இது சாதாரணமாக உலகத்திலே நடக்கின்ற காரியங்கள். මගේ දරුවන් ගොඩාක් දුරට මගේ ජාන තියෙන නිසා හරිද ඒ ඔවුන් මං වගේ හැසිරෙයි. என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய மரபணுக்கள் இருக்கின்றபடியினால் அவர்கள் சாதாரணமாக என்னை போலவே நடந்து கொள்வார்கள். දෙමෝපියෝ වන අපි දන්නවා ඒක හොඳ පැත්තක් තියෙනවා දුර්වල පැත්තකුත් තියෙනවා. பெற்றோர்களாகிய எங்களுக்கு தெரியும், அதிலே ஒரு நல்ல பக்கமும் இருக்கிறது, தீய பக்கமும் இருக்கிறது. පෞතුමා ඒකම අරගෙන කියනවා දැන් ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෝ නිසා ඔබ දෙවියන් වහන්සේ වගේ වෙන්න. ஆகவே பவுல் அதிலே இருந்து எடுத்து சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் தேவனை போல நடந்து கொள்ளுங்கள்.
මේ සමහර පද කියනවා දෙවියන් වහන්සේව අනුකරණය කරන්න. சில வசனங்கள் இருக்கிறது தேவனை பின்பற்றுவதற்கு. පෞතුමා කියනවා අපි දෙවියන් වහන්සේ වගේ වෙන්න විතරක් නෙමෙයි අපි උන්වහන්සේව නිකන් කොපි කරන්න ඕන වගේ. பவுல் சொல்லுகிறார் தேவனை போல வருவது மாத்திரமல்ல தேவனை போலவே அவருடைய சாயலையே நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். පෞතුමා මෙහි ග්‍රීක වචනයක් පාවිච්චි කරනවා ඒකේ අදහස් දෙකක් තියෙනවා. பவுல் இந்த இடத்துல கிரேக்க வார்த்தை ஒன்றை பாவிக்கின்றான். அதுல 2 அர்த்தங்கள் இருக்கின்றது. දෙවියන් වහන්සේ වගේ වෙන එක කියන්නේ එකක් තමයි අපි දෙවියන් වහන්සේව නිකන් කොපි කරන්න ඕන වගේ. தேவனை போல மாறுவது என்று சொல்வது தேவனை அப்படியே காப்பி பண்ணுவது. ඔබ දන්නවද මේ අර අපි සමහර විනෝද විදියට අපි නිකන් එකිනෙකව රඟපානවා කියලා කියන්නේ. சில நேரம் நாங்கள் இன்னுமொருவரை போல நடிப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ඊයේ දෙසැම්බර් මාසයේ මේ මාව රඟපෑවුවා මේ වේදිකාවේ එක්කෙනෙක්. கடந்த டிசம்பர் மாதம் என்னை ஒருத்தர் மேடையிலே என்னை நடித்து காட்டினார். හොඳටම හොඳයි. அது நன்றாகவே இருந்தது. ඒගේ ටෝන් එක බැස්සුවා මේ ටෝන් එකට. அவருடைய குரல் தொனியையும் குறைத்தார். அப்படியாக මගේ අර කලිසමෙම අදිනවා ආයෙම කරනවා ඒකත් කෙරුවා. அதே போல என்னுடைய கால்ச்சட்டை நான் உயர்த்துவேன் அதையும் அவர் செய்து காண்பித்தார். දේශනා කෙරුවා වගේම අතේම කරගෙන ඔක්කොම හරිද? ඕක අනුකරණයක් මිමික් එකක් ඒක කොපි එකක්. ඒ වගේම අපි දෙවියන් වහන්සේව උන්වහන්සේගේ හැටි කොපි කරගෙන අපි උන්වහන්සේ වගේ වෙන්න ඕන. அவர் என்னை போலவே நடித்து காண்பித்தார். அதே போலதான் நாங்களும் தேவனை போலவே பிரதி பண்ணுகிறவர்களாய் இருக்க නමුත් வேண்டும். මේකේ තව අදහසකුත් තියෙනවා. இதுல இன்னும் ஒரு அர்த்தமும் இருக்கிறது. ඔයගලන් දැකලා තියෙනවද මේ නිශ්ශබ්ද නාට්‍ය? நீங்கள் கண்டிருக்கிறீர்களா அமைதி அல்லது மௌன ඒ நாடகம்? කියන්නේ නාට්‍ය රඟපානවා වචන නැතුව. அந்த நாடகத்தை நடிப்பார்கள் வார்த்தை இல்லாமல். නම ඒගොල්ලෝ රඟපාන විදියෙන් දන්නව කතාව මොකද කියලා. அவர்கள் நடிக்கிற விதத்திலே அந்த கதை என்னவென்று நாங்கள் கண்டு கொள்ளலாம். මයිම් කියලා තියෙනවා ඉංග්‍රීසියෙන්. මයිම් එකක්. அது ஒரு மனதுக்குரிய விதமான ஒரு මේ காரியம். වචනේ අනිත් අදහස තමයි මයිම් එකක්. දෙවියන් වහන්සේ වගේ වෙන්න ඕන කතාවෙන් නෙමෙයි කතාවට වඩා අපේ අභ්‍යන්තරෙන් දෙවියන් වහන්සේ වගේ වෙන්න ඕන. இதுல சொல்லுகிற காரியம் தான் நாங்கள் தேவனை போல மாற வேண்டும். எங்களுடைய வார்த்தையினால் அல்ல உள்ளான ரீதியிலே நாங்கள் தேவனை போல மாற வேண்டும். සෝ මේ පද දෙක එකතු කරනකොට இந்த 2 வார்த்தைகளையும் நாங்கள் ஒன்றாக இணைக்கும் பொழுது එක පැත්තක් දෙවියන් වහන්සේව අනුකරණය කරනවා. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ වගේ කොපි කරනවා. ஒரு பக்கத்திலே நாங்கள் தேவனை பிரதி பண்ணுகின்றோம். අනිත් පැත්තෙන් දෙවියන් වහන්සේ වගේ අපි මයිම් කරනවා. அடுத்த பக்கத்திலே நாங்கள் தேவனை போலவே நடந்து கொள்ளுகின்றோம். අපි දෙවියන් වහන්සේව අපි අනුකරණය කරනවා. நாங்கள் தேவனை பின்பற்றுகின்றோம். අර මෝසස් කියෝ වගේ ස්වාමීනි ඔබ වහන්සේගේ මාර්ග මට පෙන්වලා දෙන්න. மோசே சொன்னதை போல ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு காண்பியும். අපි ඇත්තට දෙවියන් වහන්සේගේ දරුවෝ නම් අපි දෙවියන් වහන්සේ වගේ වෙන්න ඕන. நாங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போமா இருந்தால் தேவனை போலவே மாற வேண்டும். අපේ ගැලවීමේ සහතිකය எங்களுடைய இரட்சிப்பின் உறுதிப்பாடு තියෙන්නේ අපේ හැසිරීම. எங்களுடைய உறுதிப்பாடு இருப்பது எங்களுடைய நடத்தையிலே தான். පාවුතුමා කියනවා ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් නම් ඔබ දෙවියන් වහන්සේ වගේ වෙන්න ඕන. பவுல் சொல்லுகிறார் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களா இருந்தால் தேவனை போலவே மாற வேண்டும். මේක තමයි අපි අන්තිෝක සභාවේ දකින්නේ නේ. அதைத்தான் நாங்கள் அந்தியோகியா சபையிலே காண்கின்றோம். ඕන් ගිලා හැමෝටම මේ මම කිතුනේ කියලා කිව්වේ නේ. அவர்கள் போய் நான் கிறிஸ்தவன் என்று எல்லாருக்கும் சொல்லவில்லை. නෑ සෙනග ඔවුන්ගේ හැසිරීම දැකලා කිව්වා ක්‍රිස්තියානි කියලා. ஆனால் அங்க இருந்த ஜனங்கள் அவருடைய நடத்தையை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று මේ சொன்னார்கள். දවස්වල අපි කිතුනවා කියලා කිව්වේ නැත්තම් සමහර අය දන්නෙත් නෑ අපි කිතුනවා කියලා. இந்த நாட்களிலே நாங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லாவிட்டால் ஜனங்களுக்கு தெரியாது நாங்கள் கிறிஸ்தவர்களா என்று கூட. හැබැයි දැන් තියෙන තත්ත්වය බලනකොට අපි කවුද කිතුනේ කියලාත් අපි දන්නේ නෑ. ஆனால் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கும் பொழுது யார் கிறிஸ்தவர்கள் என்று கூட எங்களுக்கு தெரியாமல் අර இருக்கிறது. සුපර් මාකට් එකේ තියෙන මේ ඉන්ස්ටන්ට් නූඩල්ස් වගේ වර්ග කිතුනුවන්ගේ වර්ගත් තියෙනවා. சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற அந்த உடனடியாய் செய்யற நூடுல்ஸை போல விதவிதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். සෝ අර හරි නූඩල් එක දන්නේ නෑ වගේ අපි හරි කිතුනුවක් කියලා අපි දන්නෙත් නෑ. சரியான நூடுல் என்ன என்று தெரியாததை போல சரியான கிறிஸ்தவன் யார் என்றும் எங்களுக்கு தெரியாது. පාවුතුමා කියනවා ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෝ නම් ඔබ දෙවියන් වහන්සේ වගේ වෙන්න ඕන. பவுல் சொல்லுகிறார் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்களா இருந்தால் நீங்கள் தேவனை போல மாற வேண்டும். පාවුතුමා කතා කරනවා. පාවුතුමා අපට අදහස් තුනක් දෙනවා මේ පද කීපයෙන්. இங்க இருக்கிற சில வசனங்களின் மூலம் பவுல் 3 கருத்துக்களை முன்வைக்கின்றார். ප්‍රථමයෙන්ම පාවුතුමා කියනවා ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් නම් ඔබ ප්‍රේමයේ මාර්ගය ඇවිදින්න ඕන. பவுல் சொல்கிறார் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்களா இருந்தால் நீங்கள் அன்பின் வழியிலே நடந்து கொள்ள வேண்டும். ඒ එපිස 5 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පද දෙකේ කියනවා ඔබ ප්‍රේමණීය දරුවන්සේ
දෙවියන් වහන්සේව අනුකරණය කරන්න. எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் இது சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுங்கள். දැන් මේ ඇවිදීම මේ කියන වචනේ ඇවිදීම කියන වචනේ. இந்த இடத்துல சொல்லப்படும் நடந்து கொள்ளுங்கள் என்ற පෞල්තුමා வார்த்தை. ගලාති පොතේ පාවිච්චි කරනවා ඒක. இந்த வார்த்தை பவுல் கலாத்தியர் புத்தகத்திலும் பாவிக்கின்றார். පෞල්ගේ අදහස තමයි ඇවිදීම කියන්නේ අර නිකන් සාමාන්‍යයෙන් එහාට මෙහාට අපි ඇවිදිනවා වගේ. பவுலுடைய கருத்து இந்த நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது நாங்கள் அங்குமிங்குமாய் நடப்பதை අපි குறிக்கின்றது. දිනපතා අපි ඇවිදිනවා අපේ වත්තේ ඇවිදිනවා වගේ. நாங்கள் நாள்தோறும் எங்கள் நடக்கிறதை போல எங்கள் අපි தோட்டத்திலே එහාට நடப்பதை මෙහාට போல ඇවිදිනවා වගේ. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடப்பதை போல මේක විශේෂ ඇවිදීමක් නෙමෙයි. இது ஒரு விசேஷமான මේක நடப்பது ඔබගේ அல்ல. දිනපතා ඇවිදීමක්. இது உங்களுடைய ஒவ்வொரு நாளும் நடக்கிற நடை. ඔබගේ දිනපතා නිකන් ඇවිදීමෙන් ප්‍රේමේ මාර්ගයේ ඇවිදින්න. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்ளும் விதத்திலே அன்பில் வழியிலே நடந்து கொள்ளுங்கள். ඇත්තට පස්වෙනි පරිච්ඡේදය පටන් ගන්නට පෙර ඊට පෙර හතරවෙනි පරිච්ඡේදයේ 31 32 වෙනි පදය පෞල්තුමා කියනවා ප්‍රේමේ නොවන ඇවිදීම මොකද්ද කියලා. 5ஆம் அதிகாரம் ஆரம்பிப்பதற்கு முன்பு 4ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனங்கள் 31ஆம் 32ஆம் வசனம் சொல்லுது, அன்பிலே நடந்து கொள்ளாத குணாதிசயங்கள் என்னவென்று. පෞල්තුමා කියනවා තිත්තකම්, பவுல் அங்க சொல்லுகிறார் கசப்பு, කෝපය, கோபம், උදහස, மூர்க்கம், කෝලාහල, கூக்குரல், අපහස, தூஷணம், ද්වේෂ මේවා துர்க்குணம். දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට තියෙන්න බෑ. இப்படியான குணாதிசயங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க முடியாது. ඒ වෙනුවට දෙවියන් වහන්සේ කියනවා ඒ වෙනුවට අපට කරුණාව තියෙන්න ඕන. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற அதற்கு பதிலாக எங்களுக்கு இரக்கம் இருக்க வேண்டும், දයානුකම්පාව තියෙන්න ඕන. தயவு இருக்க வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ අපට සමාදුන්න වගේ අපි සමාන දෙන්න ඕන. இயேசு கிறிஸ்து எங்களை மன்னித்ததை போல நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ප්‍රේමේ මාර්ගය ඇවිදින්න. அன்பின் வழியிலே நடந்து ඔබ கொள்ளுங்கள். ප්‍රේමේ මාර්ගය ඇවිදිනවා නම් நீங்கள் அன்பின் வழியிலே நடந்து සමාව கொள்வீர்கள். දීමට ඔබට හැකියාවක් තියෙන්න ඕන. සමාව දීමට හැකි වෙන්න ඕන. மன்னிக்க கூடியதான நிலைமை உங்களுக்கு இருக்க வேண்டும். ඔබ දයානුකම්පාවෙන් එකිනෙකනත් එක්ක ගනුදෙනු කරන්න ඕන. நீங்கள் தயவோடு ஒவ்வொருவரோடு கொடுக்கல் வாங்கல் செய்ய ඔබ வேண்டும். කරුණාවෙන් එකිනෙකනත් එක්ක සලකන්න ඕන. நீங்கள் இரக்கத்தோடு ஒருவரோடு நடந்து ඔබ கொள்ள මේ வேண்டும். කාරණා තුන කරනකොට ඔබ ප්‍රේමේ මාර්ගය ඇවිදිනවා. நீங்கள் இப்படியான காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் அன்பின் வழியிலே නමුත් நடக்கிறீர்கள். ඔබගේ ජීවිතයේ කෝපය තියෙනවා නම්, ஆனால் உங்கள் வாழ்க்கையில கோபம் இருக்குமாயிருந்தால், තිත්තකම් තියෙනවා නම්, கசப்பு இருக்குமாயிருந்தால், උදාස, කෝලාහල, අපහාස, මේ ද්වේෂකම් මේවා තියෙනකොට ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් නෙමෙයි. கூக்குரல், தூஷணம், துர்க்குணம் போன்ற தீய குணாதிசயம் இருக்குமாயிருந்தால் தேவனை பின்பற்ற முடியாது. ප්‍රේමේ මාර්ගය ඇවිදින්න. அன்பின் வழியிலே நடந்து கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ ප්‍රේමය. தேவன் அன்பாயிருக்கிறார். අපි කියන්න බෑ දෙවියන් වහන්සේට ප්‍රේමය තියෙනවා කියලා. தேவனுக்கு அன்பு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. නෑ බයිබලයේ කියනවා God is love. දෙවියන් වහන්සේ ප්‍රේමය. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். Love is God. ප්‍රේමය දෙවියන් වහන්සේ. அன்பு தேவன். දෙවියන් වහන්සේගේ මූලික ගුණාංගය ප්‍රේමය නෙමෙයි. ප්‍රේමය මූලික තමයි දෙවියන් වහන්සේ. தேவனுடைய பிரதான குணாதிசயம் அன்பு அல்ல, அன்பு தான் தேவன். So ප්‍රේමය නැතුව අපි කවදාවත් දෙවියන් වහන්සේගේ දරුවෝ වෙන්න බෑ. ஆகவே அன்பு இல்லாமல் எங்களுக்கு ஒருபொழுதும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியாது. අවට මනුෂ්‍යයන් අපේ ජීවිතේ ප්‍රේමය දකින්න බැරි නම් අපි කොච්චර කතා කරුවත් අපි දෙවියන් වහන්සේගේ දරුවෝ හැටියට අපි උන්වහන්සේව ප්‍රදර්ශනය කරන්නේ නැහැ. எங்கள் அருகிலே இருக்கிற ஜனங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அன்பை காணாவிட்டால் எங்களுக்கு நாங்கள் ஒருபொழுதும் தேவனை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் காண்பிக்க முடியாது. පළවෙනි දේ ප්‍රේමේ මාර්ගයේ ඇවිදින්න. முதலாவது காரியம் அன்பின் வழியிலே நடந்து கொள்ளுங்கள். දෙවනි දේ இரண்டாவது, ඇවිදීමේ තුනක් කියනවා මේ. இந்த இடத்துல 3 நடப்பதை குறித்து பேசப்படுகிறது. ආලෝකයේ මාර්ගයේ ඇවිදින්න. வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். ආලෝකයේ මාර්ගය. வெளிச்சத்தின் வழியிலே நடந்து கொள்ளுங்கள். පෞතුමා කියනවා 8 වෙනි 9 වෙනි පදේ පෞතුමා කියනවා වරක් ඔබ අන්ධකාරයේ ඇවිද්දා. 8ஆம் 9ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் முன்பு அந்தகாரத்திலே இருந்தீர்கள், නමුත් දැන් සමිදානන් වහන්සේ තුල ආලෝකයේ ඇවිදිනවා. ஆனால் இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சத்திலே இருக்கிறீர்கள். ඒ නිසා ආලෝකයේ දරුවන් හැටියට හැසිරෙන්න. ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளைப் போல நடந்து கொள்ளுங்கள். So කාලයක් මම අන්ධකාරයේ ඇවිද්දා. ஆகவே நாங்கள் ஒரு காலம் அந்தகாரத்திலே நடந்து கொண்டோம். අන්ධකාරයේ darkness light නැහැ. அந்தகாரம், அங்கு வெளிச்சம் இல்லை. අන්ධකාරයේ හිටියා මගේ ජීවිත ක්‍රියා ඔක්කොම අන්ධයි. அந்தகாரத்திலே இருந்தோம், என்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருளாய் இருந்தது. දෙවියන් වහන්සේ මාව ආලෝකයට ගෙනාවා. ஆனால் தேவன் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். මම පාස ශාන්ති අපි මේ ඉන්නවා ලයිට් තියෙනවා හැම පැත්තෙම නිකන් උඩ බැලුවත් ඔලුව කැක්කුමක්. ඉතින් මෙහෙම තමයි බලන්නේ. හරිද? මයි ලයිට් හැම පැත්තම තියෙනවා. මේ උඩින් තියෙනවා පැති දෙකෙම තියෙනවා. අපි ආලෝකයේ දැන් ඉන්නවා.
இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் எல்லா பக்கத்திலும் ஒளி விளக்குகள் இருக்கிறபடினால் நாங்கள் இந்த இடத்திலே வெளிச்சத்திலே இருக்கின்றோம். පාවුතුමා කතා කරනවා මේකේ ප්‍රතිරූප දෙකක්. இந்த இடத்திலே பவுல் 2 உருவகங்களை குறித்து பேசுகின்றார். අන්ධකාරයේ ඉන්නකොට හැසිරීම් රටාවක් තියෙනවා. அந்த காலத்துல இருக்கும் பொழுது ஒரு விதமான நடவடிக்கை, ආලෝකයේ ඉන්නකොට වෙන හැසිරීමක් තියෙනවා. வெளிச்சத்துக்கு வரும் பொழுது வேறு ஒரு விதமான நடத்தை. පාවුතුමා කියනවා අන්ධකාරය වගේ හැසිරෙන්න බෑ දැන්. பவுல் சொல்லுகிறார் அந்த காலத்துல இருப்பதை போல நடந்து கொள்ள முடியாது. ඔයා කියනවා නම් ඔයා ගැලවීම ලැබිලා නම්, நீங்கள் சொல்வீர்களா இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன் ඔයා என்று, කියනවා නම් ඔයා දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් නම්, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வீர்களா இருந்தால் ඔයා තාමත් අන්ධකාරය වගේ හැසිරෙන්න බෑ. நீங்கள் இன்னுமாய் அந்த காலத்திலே நடந்து கொள்ள முடியாது. A.W. Tozer කියලා කතුරුවරයෙක් කියනවා, එයා කියනවා ප්‍රශ්න තියෙන වර්තමාන කිතුණුවන් දෙවියන් වහන්සේව පිළිගන්න ධර්මයක් තමයි විශ්වාස කරන්නේ. A.W. டோசர் என்றவர் சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவர்கள் தேவனை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதை මම දෙවියන් தெரியாத விதமாய் වහන්සේව இருக்கிறார். පිළිගත්තා. நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன், මම දෙවියන් වහන්සේව පිළිගත්තා. நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன். නමුත් එයා කියනවා දෙවියන් වහන්සේගේ ගැලවීම තුලින් එන්නේ පරිවර්තන නම් කවදාත් අත්දකලා නැහැ. ஆனால் அங்க அவர் சொல்லுகிறார் தேவனுடைய ரட்சிப்பின் மாற்றத்தை ஒருபொழுதும் அவர் அனுபவிக்கவில்லை. සෝ ඒ කියන්නේ නිකන් මම ගිටාර එක පිළිගත්තා. அதாவது நான் கிட்டாரை ஏற்றுக்கொண்டேன், ගිටාරය ගහන්න නම් බෑ. ஆனால் கிட்டாரை விளையாட முடியாது. ගොඩාක් කිතුණුවන් යේසුස් වහන්සේ පිළිගත්තා. அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், නමුත් හැසිරීම් රටාව තාම අන්ධකාරයි. ஆனால் நடத்தை இன்னும் அந்த காலத்திலே இருக்கு. පාවුතුමා කියනවා මේ මෝඩ වෙන්න එපා. பவுல் சொல்லுகிறார் மூடர்களா මේ இருக்காதீர்கள். වගේ අය කවදාවත් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය උරුමකාරයෝ වෙන්න බෑ. இப்படிப்பட்டவர்கள் ஒருபொழுதும் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கெடுக்க முடியாது. අපි කියමු පස්වෙනි පරිච්ඡේදයේ 5 සිට 9. நாங்கள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். මේ මුළු පස්වෙනි පරිච්ඡේදයේ පුරාම පාවුතුමා කතා කරනවා කාරණා හයක් ගැන අපි ආලෝකයේ ඇවිදින්න යනවා. இந்த 5ஆம் அதிகாரம் முழுவதிலும் பவுல் நாங்கள் வெளிச்சத்திலே நடந்து கொள்ள வேண்டும் තමයි අවංකභාවය. ஒன்று தான் உண்மை. නෑ. உண்மைத்துவம் என்று சொல்லும் பொழுது அங்கு பொய் இல்லை. බොරු කියන්නේ විතරක් නෙමෙයි, බොරු කමක් නෑ. பொய் சொல்லுவதில்லை என்பது அல்ல, பொய்யான வாழ்க்கை இல்லை. අවංකභාවය ගැන කතා කරනකොට අපි තේරුම් ගන්න ඕන අවංකභාවය කියන්නේ පාප විරහිත නැත්නම් දුර්වල විරහිත ජීවිතයක් නෙමෙයි. உண்மைத்துவம் என்பது பாவம் இல்லாத வாழ்க்கை அல்ல. අවංකභාවය කියන්නේ ඔබ දකින ලෝහාන් සහ ඇතුලේ ඉන්න ලෝහාන් එකම ලෝහාන්. உண்மைத்துவம் என்பது நீங்கள் காண்கிற லோகானும் இருக்கிற லோகானும் ஒரே விதம். ඔබ දකින ලෝහාන් සහ ඔබ ඇතුලේ ඉන්න ලෝහාන් එකම ලෝහාන්. நீங்கள் காண்கிற லோகானும் உள்ளே இருக்கிற லோகானும் ஒரே நபர். දාවිත් අවංක මිනිස්සෙක්. தாவீது ஒரு உண்மையான மனிதன். බයිබලයේ කියනවා එයා අවංක මිනිස්සෙක්. வேதம் சொல்லுகிறது அவன் உண்மையானவன். නමුත් දාවිත්ගේ ජීවිතේ ගොඩාක් දුර්ලභකම් තියෙනවා. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக பலவீனங்கள் இருந்தது. ඇයි අවංක වෙන්නේ? ஏன் உண்மையான மனிதன் என்று මන්ද சொல்லுகிறார்? දාවිත්ගේ ජීවිතේ විරුද්ධ ජීවිතය. ஏனென்றால் தாவீதுடைய வாழ்க்கை வெளிப்படையான ஒரு வாழ்க்கையா இருந்தது. දාවිත අමුතු වේස්මුණු අඳින්න ඕනේ. அவன் வித்தியாசமான வேஷம் தரிக்க வேண்டியதில்லை. සමහර අය එච්චර බොරුකමක් තියෙනවා ඒගොල්ලන්ගේ ජීවිතේ වේස්මුණු ගොඩාක් අඳිනවා, අන්තිමේදී බොරුව තමයි විශ්වාස කරන්නේ, ඇත්ත ජීවිතේ දන්නේ නැහැ. சிலருடைய வாழ்க்கையில் அநேக பொய்யான காரியங்கள் இருக்கிறபடினால் அநேக வேஷங்களை போட வேண்டியதா இருக்கிறது, உண்மைத்துவம் இல்லை. අපි සමහරවිට ඊට පස්සේ ලොකු ප්‍රශ්නයක් වුණාන් පස්සේ අපි කියනවා දැනගෙන හිටියේ නෑනේ ශාන්ති. சில நேரம் நாங்கள் ஏதாவது பெரிய பிரச்சனைக்கு முகம் கொடுத்த பிறகு நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் அறிந்திருக்கவில்லையே, කවදාවත් දැනගෙන හිටියේ නෑනේ. நாங்கள் ஒரு நாளும் இதை அறிந்திருக்கவில்லையே. ඇයි? ஏன்? එයා බොරුව ජීවත් කෙරුවා. காரணம் அவர் பொய்யிலே வாழ்ந்தார். බොරුව හැමදාම ජීවත් වෙනකොට ඒ බොරුව සත්‍ය වෙනවා. பொய்யிலே ஒவ்வொரு நாளும் வாழும் பொழுது அந்த பொய் உண்மையாய் දෙවන மாறுகிறது. පෞල්තුමා කතා කරනවා පවිත්‍රකම ගැන, පිරිසිදුකම அதே ගැන. போல இந்த இடத்துல பவுல் தூய்மையை பற்றி දැන් பேசுகின்றார். ඔය ලෝකේ ජීවත් වෙනකොට අපිරිසිදුකම නිතරම තියෙනවා.
நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அசுத்தம் எப்பொழுதுமே இருக்கின்றது. පාවතුමා කියනවා අපි උත්සාහ කරන්න ඕන පිරිසිදුකමින් ජීවත් වෙන්න. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் தூய்மையாய் வாழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். අපි බලන චිත්‍රපටි, நாங்கள் பார்க்கிற திரைப்படங்கள், අපි කියවන පොත්, நாங்கள் வாசிக்கின்ற புத்தகங்கள், අපේ ෆෝන් එකේ ස්ක්‍රීන් එකේ බලන දේවල්, நாங்கள் எங்களுடைய போனிலே பார்க்கிற காரியங்கள், පිරිසිදුකම. பரிசுத்தம், අපි ගහන ජෝක්, நாங்கள் பேசுகிற பகடி அல்லது கேலி பேச்சுக்கள், පිරිසිදුකම. ඒක මේ අපිරිසිදු ලෝකයේ ලේසියෙන් අපිරිසිදුකම අපෙන් ගෑවෙන්න පුළුවන්. இந்த அசுத்தமான உலகத்திலே இலேசாக அசுத்தங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒட்டிக்கொள்ளும். பரிசுத்தமாய் මම தூய்மையாய் හැම උදේම මම දෙවියන්වහන්සේට කියනවා අනේ ස්වාමී මාව පිරිසිදු කරන්න. நான் ஒவ்வொரு காலையிலும் சொல்லுவேன், ஆண்டவரே என்னை தூய்மையாக்குங்கள். මං කියනවා ඇයි අපි හැමෝම අපිරිසිදුකමෙන් කොහෙන්වත් ගෑවෙනව දවසකට. ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விதத்திலே அசுத்தத்துக்குள் நாங்கள் போகிறோம். ඔබ ගෙදර එනකොට කොච්චර රුපියල් 25,000 සපත්තු තියෙන්න පුළුවන්. නමුත් තාමත් රග් එක අරගෙන හොඳට සුද්ධ කරනවානේ. நாங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது நாங்கள் 25,000 ரூபாய் பணம் கொடுத்து வாங்கிய சப்பாத்தா இருந்தாலும் அதை நாங்கள் நன்றாக தூசி தட்டி துடைக்கின்றோம். මන්ද 25,000 සපත්තු වැඩක් නෑනේ මේ සත්තුන්ගේ අපිරිසිදුකමක් ගෙනවනම් ඔබගේ ගෙදරට. 25,000 ரூபாய் பெறுமதியான சப்பாத்தா இருந்தாலும் ஒரு மிருகத்தினுடைய அசுத்தத்தை மிதித்து வீட்டுக்குள் கொண்டு வருவது பிரயோசனம் இல்லை. ඔබ කී දෙනෙක් කකුල් හොද නැතුව ඇඳට යනවද රැට? நீங்கள் எத்தனை பேர் கால்களை கழுவாமல் கட்டிலுக்கு போகிறீர்கள்? මේ ඔක්කොම ලස්සනට හොදලා නමුත් කකුල් දෙක හොදලා නැත්තම් මම දන්නේ ඕගලා ගැන. නමුත් සිස්ටර් නම් මට බනි. நாங்கள் உடம்பெல்லாம் நன்றாய் கழுவி காலை கழுவாமல் இருப்போமா இருந்தால் எப்படி இருக்கும்? எனக்கு சகோதரி තමගේ இயேசுவா, ඇඳ පිරිසිදුව තබා ගන්න ඕනනේ. நாங்கள் சுத்தத்தை நாங்கள் தக்க வைத்துக் තමගේ கொள்வது, නිවස පිරිසිදු තබා ගන්න எங்களுடைய ඕන. வீட்டை பரிசுத்தமாய் வைக்க வேண்டும். ඔබ දන්නවද නිවසක් පිරිසිදුව තබා ගැනීමෙන් ඒ මනුෂ්‍යයාගේ චරිත ගැන ගොඩක් කියන්න පුළුවන්. ஒரு வீட்டை நாங்கள் தூய்மையாய் வைப்பதன் மூலம் அந்த மனுஷனுடைய குணாதிசயத்தை குறித்து நன்றாக சொல்லலாம். ලොකු ගෙවල් පොඩි ගෙවල් නෙමෙයි ප්‍රශ්න. பெரிய வீடு சிறிய வீடு அல்ல பிரச்சனை. පොහොසත් ගෙවල් දුප්පත් ගෙවල් නෙමෙයි ප්‍රශ්න. ஏழை வீடு பணக்கார வீடு என்பது அல்ல பிரச்சனை. සමහරට ලොකු ගෙවල් වලට යනකොට අපිරිසිදුම අපිරිසිදුයි. சில பெரிய வீடுகளுக்கு போகும்பொழுது அசுத்தமாகவே இருக்கும். සමහරට පොල් අතු වලින් හදලා තියෙන ගෙවල් ඊට වඩා පිරිසිදුයි. சில நேரம் ஓலையினால் செய்யப்பட்ட வீடு மிகவும் தூய்மையாய் இருக்கும். පිරිසිදුකම කියන්නේ cleanliness is next to godliness තමයි කියන්නේ ඕක නේද? பரிசுத்தத்துக்கு நாங்கள் அதை ஒரு தேவ பக்தி உள்ள காரியம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். If cleanliness is next to godliness, then cleanliness must be a part of God's children also. දෙවියන් පිරිසිදුකම එච්චර වැදගත් නම් දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට කොච්චර පිරිසිදුකමක් තියෙන්න ඕනද? தூய்மை அவ்வளவு முக்கியமாக இருந்தால் தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும். පාල්තුමා කතා කරන 3 මිනිත්ේ හැසිරීම ගැන. தேவன் பவுல் இந்த இடத்திலே நடத்தையை குறித்து ඔබගේ பேசுகிறார். හැසිරීම ක්‍රිස්තුස් වහන්සේ වගේ. உங்களுடைய நடத்தை கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும். සමහර විට මම සිස්ටර් එක පොඩක් අප්සෙට් වෙලා ඉන්නකොට சில நேரம் நான் சகோதரியோடு சில முரண்பாடோடு இருக்கும் பொழுது, මම පොඩක් නිකන් අවුල් වෙලා ඉන්නකොට නිකන් අර සමා වෙන්නට එච්චර කැමති නෑ. நான் அப்படி இருக்கும் பொழுது மன்னிப்பை கேட்பதற்கு அவ்வளவு விரும்புவதில்லை. මම ආනවා ප්‍රශ්නයක්. நான் ஒரு கேள்வியை கேட்பது உண்டு. ක්‍රිස්තුස් වහන්සේ මං වෙනුවට හිටියා නම් கிறிஸ்து இந்த இடத்துல எனக்கா இருப்பாரா இருந்தால் උන්වහන්සේ මොනවද කරන්නේ? அவர் என்ன செய்வார்? ඒ විදිහටම අපි හැසිරෙන්න. அப்படியாகத்தான் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். අපේ හැසිරීම රටාව. අපේ හැසිරීමෙන් තමයි අපි ලෝකෙට පෙන්වන්නේ අපි කවුද කියලා. நாங்கள் நடந்து கொள்ளும் விதத்திலே தான் நாங்கள் யார் என்பதை உலகத்துக்கு காண்பிக்கின்றோம். මම නිතර මගේ දරුවන්ට කියනවා ඔයි මම හැසිරෙන්න හරියට. මාව ප්‍රදර්ශනය කරන්නේ ඕගලා. நான் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்வது சரியாய் நடந்து கொள்ளுங்கள் என்று. ஏனென்றால் அவர்கள் என்னை காண்பிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ අපිට කියනවා ඔයි පොඩක් හැසිරෙන්න. මාව ප්‍රදර්ශනය කරන්නේ ඕගලා. தேவன் எங்களை பார்த்து சொல்லுகிறார், சரியாக நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்னை காண்பிக்கிறீர்கள் என்று. කතාව කතාව කතාවෙන් ආලෝකය ඇවිදින්න. நாங்கள் பேச்சிலே வெளிச்சத்திலே நடந்து கொள்வது මම அவசியம். හිතන්නේ ඔක්කොටම වඩා කතාව තමයි අමාරු. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய பேச்சு தான் மிகவும் මේක சிரமமானது. නිකන් යනවා බණ කතාවක. දුදුදුර් ගාලා යනවා. அது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் வெளியிலே போகிறது. ඕක වචන යනවා අල්ලන්නත් බෑ. කොහෙද ඔව ගියේ? නිකන් ඕම නිකන් යනවා එළියට. நாங்கள் பேசிய வார்த்தைகளை நாங்கள் பிடிக்கவும் முடியாது, அது அப்படியே வெளியிலே செல்லுகிறது. පාල්තුමා කියනවා කතාවෙන් අපි දෙවියන් වහන්සේ ප්‍රදර්ශනය කරන්න. ஆகவே பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய பேச்சின் மூலமாக நாங்கள் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். මම හිතන්නේ වැඩියෙන්ම හැසිරීමෙන් සහ කතාවෙන් තමයි මේ අපි ආලෝකයේද නැත්නම් අපි අන්ධකාරයේ ඉන්නවද කියලා අපිට පේන්න පුළුවන්. அதிகமாக எங்களுடைய நடத்தையிலும் எங்களுடைய பேச்சின் மூலமாகவும் தான் நாங்கள் வெளிச்சத்திலே இருக்கிறோமா இருளிலே இருக்கிறோமா என்பதை காணலாம். පාල්තුමා කතා කරනවා සම්බන්ධකම් ගැන.
அதே போல பவுல் இந்த இடத்துல எங்களுடைய ஐக்கியத்தை குறித்து பேசுகிறார். husband and wife, wife and husband, கணவன் மனைவி, மனைவி கணவன், parents and children, பெற்றோர் பிள்ளைகள், slaves and masters. அடிமையும் எஜமான். කොහේ ගියත් කොහොමද ඔබගේ සම්බන්ධකම් තුළින් ඔබ දෙවියන් වහන්සේව ආකර්ෂණය කරන්නේ? எங்கே போனாலும் உங்களுடைய இந்த தொடர்புகளின் மூலமாக நீங்கள் தேவனை எவ்வாறு வெளிப்படுத்துவது? අන්තිමේ පෞල්තුමා කතා කරනවා work ethic ගැන. අපි වැඩ කරන තැන්වල අපි කොහොමද අපි හැසිරෙන්නේ? கடைசியாக பவுல் நாங்கள் தொழில் செய்கின்ற இடத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அறநெறியை குறித்து பேசுகின்றார். ළඟදී එක්කෙනෙක් මට කියනවා යා අලුත් ව්‍යාපාරයක් පටන් ගන්නවා. යා මට කියනවා පාස්ටර් කිතුණුවන් නම් ගන්න බෑ. මන්ද අනිත් ආගමේ අය කිතුණුවන්ට වඩා හොඳින් වැඩ කරනවා. ஒருவர் ஒரு புதிய வியாபாரத்தை ஆரம்பித்து விட்டு சொன்னார், இந்த இடத்துல நாங்கள் கிறிஸ்தவர்களை எடுக்க முடியாது, ஏனென்றால் மற்ற மதத்தவர்கள் கிறிஸ்தவர்களை விட நன்றாக நடந்து கொள்கிறார்கள். කොච්චර දුක් සහිත දෙයක්ද ඕක. அது எவ்வளவு ஒரு துக்கமான செய்தி. මිනිසුන් අපිව හොය හොයෙන්න ඕන කිතුණුවන්ව ගන්න ඒගොල්ලෝගේ වැඩට. மக்கள் சாதாரணமாக கிறிஸ்தவர்களை தேடி வர வேண்டும் அவருடைய අපි தொழில்களுக்கு. තමයි සාමාන්‍ය මනුෂ්‍යයට වඩා හොඳින් වැඩ කරන්න ඕන. நாங்கள் தான் சாதாரண மனிதர்களை விட நன்றாக வேலை செய்கிறவர்களாக இருக்க ඒගොල්ලන් வேண்டும். අපි ගැන විශ්වාසයක් තියෙන්න ඕන. அவர்களுக்கு எங்களை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். මන්ද අපි බොරු කියලා නිවාඩු ගන්නෙ නෑ. ஏனென்றால் நாங்கள் பொய் சொல்லி விடுமுறை எடுப்பதில்லை, අපි පගාවක් ගන්නෙ නෑ. நாங்கள் லஞ்சம் எடுப்பதில்லை, අපි අපට ලාභයක් අරගෙන ඒගොල්ලන්ට වෙන ලාභයක් දෙන්නේ නෑ. எங்களுக்கு லாபத்தை எடுத்துட்டு அவர்களுக்கு வேறு விதமாய் கொடுப்பதில்லை. අපිව විශ්වාස කරන්න පුළුවන්. எங்களை நம்ப முடியும். අපිව අපිට යම්කිසි දෙයක් බාර දීලා දෙන්න පුළුවන්. අපි දන්නවා ඒ වැඩ අපි හොඳට කරයි කියලා. எங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை பொறுப்பாக கொடுக்கலாம், ஏனென்றால் அதை நாங்கள் ෂෝට් කට් நன்றாக ගන්නෙ சொல்லுவோம். නෑ. ෂෝට් කට් ගන්නෙ නෑ. நாங்கள் குறுக்கு வழிகளை எடுக்க மாட்டோம். ඇයි මිනිසුන් අපිව හොය අරගෙන යන්නේ නැත්තේ? இன்று ஏன் மக்கள் எங்களை தேடி வருவதில்லை? පෞතුමා කියනවා අපි වැඩ කරන කම්මැලි වෙන්න එපා කියලා පෞතුමා කියනවා. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் வேலை செய்யும் போது சோம்பல் உள்ளவர்களா ඔබගේ இருக்காதீர்கள், අත් හරියට පාවිච්චි කරන්න. உங்களுடைய கரங்களை சரியாக හැම பயன்படுத்துங்கள், දෙයක්ම දෙවියන් වහන්සේට කරන්න. எல்லாவற்றையும் தேவனுக்காக செய்யுங்கள். දෙවියන් වහන්සේගේ දරුවෝ වන අපි ආලෝකය ඇවිදින්න ඕන අපේ වැඩ කරන ස්ථානවල. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தொழில் செய்கிற இடத்திலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். පෞතුමා කියනවා කාලයක් ඔයගොල්ලෝ අන්ධකාරයේ හිටියා. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கொஞ்ச காலம் அந்தகாரத்திலே இருந்தோம், දැන් ඕගොල්ලන් ආලෝකයේ ඉන්නවා. ஆனால் இப்பொழுது வெளிச்சத்திலே இருக்கிறீர்கள். ආලෝකයේ දෙපැත්තක් තියෙනවා. வெளிச்சத்திலே இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. එකක් තමයි මගේ හැසිරීම හැමෝටම ආදර්ශයක් වෙන්න පුළුවන්. ஒன்றுதான் என்னுடைய நடத்தை எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்கும். අනිත් පැත්ත තමයි ඉතින් මගේ හැසිරීම දුර්වල නම් හැමෝටම නෝට් කරන්නත් පුළුවන්. அதே போல என்னுடைய நடத்தை சரியில்லாவிட்டால் எல்லாருக்கும் அது ஒரு பாதிப்பை கொடுக்கலாம். ආලෝකයේ ඇවිදින්න. வெளிச்சத்திலே இருங்கள். අන්තිම එක පෞතුමා කියනවා கடைசியாக பவுல் சொல்லுகிற காரியம், ප්‍රඥාව මාර්ගයේ ඇවිදින්න. ஞானத்தின் வழியிலே நடந்து கொள்ளுங்கள். 5:15 සිට 17. 5:15 வரைக்கும். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ප්‍රඥාව. ஞானம். ප්‍රඥාව කියන්නේ දැනුම විතරක් නෙමෙයි. ஞானம் என்று சொல்லுவது அறிவு மாத்திரம் அல்ல, මෝඩෙක්ටත් දැනුම තියෙනවා. மூடனுக்கும் அறிவு இருக்கிறது. දන්නවද? මෝඩයත් ප්‍රඥාවින මනුෂ්‍යය දෙන්නම ඉස්කෝලේ යනවා. மூடனும் ஞானவானும் ரெண்டு பேரும் பாடசாலை போகிறார்கள். දෙන්නම පත්‍රය කියනවා. இரண்டு பேரும் பத்திரிகை வாசிக்கிறார்கள். දෙන්නම බයිබලේ කියවනවා. இரண்டு பேரும் வேதம் வாசிக்கிறார்கள். දෙන්නම චර්ච් එනවා. இரண்டு பேரும் சபைக்கு வருகிறார்கள். නමුත් එක්කෙනෙක් එයාගේ දැනුම පාවිච්චි කරගෙන ඒක යෙදෙනවා එයාගේ ජීවිතේ. ஒருவர் அவருடைய அறிவை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் அதை අනිත් நடைமுறைப்படுத்துகிறார். එක්කෙනා කොච්චර දැනුම තිබුණත් එයා මෝඩ තීරණ තමයි ගන්නෙ. மற்றவருக்கு எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் மூடத்தனமான தீர்மானங்களை தான் எடுப்பார். තක්කාලි. තක්කාලි. தக்காளி. තක්කාලි. tomato. same thing. Tamil තක්කාලි. තක්කාලි. தக்காளி. පළතුරක්ද එළවලුද? පළතුරුද නැත්නම් එළවලුද? பழமா பல வகையா மரக்கறியா? පළතුරු. එළවලුනේ පළතුරු. කී දෙනෙක් ෆෘට් සලාඩ් කන්න කැමතිද? අයිස්ක්‍රීම් එක ෆෘට් සලාඩ් අත උසන බලන්න. எத்தனை பேர் ஃப்ரூட் சலாட் சாப்பிட விருப்பம்? තක්කාලි ෆෘට් කියන්නේ දැනුම.
தக்காளி பழம் என்று சொல்லுவது அறிவு. තක්කාලි ෆෘට් සැලඩ් එකේ දාන්න නැති කියන්නේ ප්‍රඥාව. தக்காளியை ஃப்ரூட் சாலட்ல போடுவது ஞானம், තේරෙනවද කියන දේ? போடாமல் இருப்பது ஞானம். දැනුම තියෙන්න පුළුවන්. அறிவு இருக்கலாம், දසපනත කටපාඩම් කරන්න පුළුවන්. 10 கற்பனையை மனப்பாடம் செய்யலாம், ද්විතිත කතාව මේ හොඳට මේ මොකද ටැටූ කරන්න පුළුවන්. அந்த கதைகளை அப்படியே எங்களுடைய உள்ளத்திலே வடிவமைத்துக் கொள்ளலாம். නමුත් හැම තීරණයක්ම අකීකරුවෙන් ජීවත් වුණා නම් ඕක ප්‍රඥාව නෙමෙයි, ඕක මෝඩකම. ஆனால் எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படியாமல் இருப்பாங்களா இருந்தால் அது அறிவு அல்ல, ஞானம் அல்ல, அறிவற்ற தன்மை. එක්කෙනෙක් එක දවසක් තරුණයෙක් ඇවිල්ලා මගෙන් අහනවා, "පාස් මට ආසයි දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත හොයන්න." ஒரு வாலிபன் வந்து என்னிடத்துல கேட்டார், எனக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள விருப்பம் මම என்று. යගෙන් ඇහුවා, "ෂුවර්ද?" நான் கேட்டேன், உண்மையிலுமா? මන්ද කිව්වෙන් පස්සේ කියන්න බෑ මම දැනගෙන හිටියේ නෑ කියලා. ஏனென்றால் சொன்ன பிறகு சொல்லக்கூடாது, நான் හැබැයි அறிந்திருக்கவில்லை. ඇහුවේ නැත්තම් කියන්න පුළුවන් මම දැනගෙන හිටියේ නෑ කියලා. அப்படி இல்லாம நான் இப்படி கேட்காமல் இருந்தால் அவர் சொல்லலாம், நான் அறிந்திருக்கவில்லை මන්ද என்று. යාකෝබ් පොත 4 පරිච්ඡේද 17 පදේ කියනවා, යමෙක් දන්නවනම් හරි දේ කුමක්ද? නමුත් ඒක නොකරුවේ නැත්තම් ඒක පාපයක් කියලා. யாக்கோபு புத்தகத்திலே சொல்லுகிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பானா இருந்தால் அது அவனுக்கு பாவம் என்று. දැනුම කොච්චර තිබ්බත් அறிவு எவ்வளவு இருந்தாலும் ඒක යෙදුමට දැම්මේ නැත්තම් அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தாவிட்டால் ප්‍රඥාව නෑ. ஞானம் இல்லை. පාවතුමා මෙහි කතා කරන ප්‍රඥාව ගැන කාරණා කීපයක්. பவுல் இந்த இடத்துல ஞானத்தை குறித்து சில காரியங்களை பேசுகின்றார். ඔබගේ ජීවිතයේ පිළිවෙල ගැන සැලකිලිමත් වෙන්න. உங்கள் வாழ்க்கையின் ஒழுங்கை குறித்து கவனமாயிருங்கள். ඔබගේ ජීවිත නිකන් ඉබේම වෙන්නට ඉඩ දෙන්න එපා. உங்கள் வாழ்க்கை அப்படியே தானாய் நடைபெற இடம் கொடுக்காதீர்கள். සමහර කාලෙකින් පස්සේ පාරේ හම්බුනා නම් එකෙක් කොහොමද මචං? ඔහෙ ඉන්නවා ඉතින්. දන්නේ නැද්ද ඉතින්? මේක තමයි ලංකාවේ ස්පෙෂල් ක්වොලිටි එක. ඔහෙ ඉන්න එක. சில நேரம் யாரையாவது கண்டு எப்படி இருக்கிறீர்கள் என்றால் ஏதோ இருக்கிறோம் என்று சொல்லுவோம். කොහෙද යන්නේ? ඔහෙ යනවා ඉතින්. எங்கே போகிறீர்கள்? ஏதோ போகிறோம். මොකද කරන්නේ? නිකන් ඉන්නවා ඉතින්. என்ன செய்கிறீர்கள்? சும்மா தான் இருக்கிறோம். ජීවිතේ මොකද වෙන්නේ? ඔය දන්නේ නැද්ද ඉතින්? வாழ்க்கை எப்படி இருக்க தெரியாதா? ඕම වෙනවා. அப்படியே போகிறோம். ගොඩාක් දේවල් ලංකාවේ ඔහම වෙන්නේ. அநேக காரியங்கள் இலங்கையிலே அப்படியே நடக்குது. ඔහෙ යනවා නිකන් ඉන්නවා. அப்படியே போகிறோம், சும்மா இருக்கிறோம். හැබැයි ලොකු බලාපොරොත්තු නම් තියෙනවා. ஆனால் பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. කොහොමද මේවා වෙන්නේ? இது எப்படி நடைபெறும்? මේවා මෝඩ කතානේ. இது மூடத்தனமான கதைகள். තමාගේ ජීවිතය ගැන සැලකිලිමත් වෙන්න. தங்களுடைய வாழ்வை குறித்து கொஞ்சம் கரிசனையாயிருங்கள். ඔබ උඩට කෙල ගැව්වා නම් අනිවාර්යෙන් කෙල වැටේ මුහුණේ. நீங்கள் மேலே பார்த்து துப்புவீர்களாயிருந்தால் முகத்திலே படும் அது. ඇඳුම් වොෂ් කරේ නැත්තම් කිලිටු ඇඳුම්. ஆடைகளை கழுவாவிட்டால் அது துப்புரவல்லதா இருக்கும். කඩේට ගිහලා එළවලු ගත්තේ නැත්තම් දවල්ට කෑම නැහනේ. கடையிலே போய் பொருட்களை வாங்காவிட்டால் பகல் உணவு இல்லை. මේවා නිකන් වෙන්නේ නැහනේ. இது தானாக நடைபெறாது. වයින්ෝ හොඳට පාරට බහින්නේ නැහනේ කුඩයක් නැතුව. நன்றாக மழை பெய்யும் பொழுது குடை இல்லாமல் வெளியிலே போக மாட்டோம். පාවතුමා කියනවා තමගේ ජීවිතය ගැන සැලකිලිමත් වෙන්න. ஆகவே பவுல் சொல்லுகிறார், உங்கள் வாழ்வை குறித்து கவனமாயிருங்கள். ඔබ ගන්න තීරණ, நீங்கள் எடுக்கிற ඔබ தீர்மானம், කරන දේවල් நீங்கள் செய்கின்ற காரியங்கள், ඒවා නිකන් ඉබේම වෙන්න ඉඩ දෙන්න එපා. அது சும்மா தானாய் நடக்க இடம் கொடுக்காதீர்கள். පාවතුමා කියනවා කාලය ගැන පොඩ්ඩක් තේරුම් ගන්න. பவுல் சொல்லுகிறார், காலத்தை குறித்து கவனமாயிருங்கள். understand the times පාවතුමා කියනවා. நேரத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ගොඩාක් හිතනවන්ට කාලය තේරෙන්නේ නැහැ. அநேகருக்கு இந்த காலத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. හරි තීරණය වැරදි කාලය කියන්නේ වැරදි තීරණයක්. சரியான தீர்மானத்தை பிழையான நேரத்தில் எடுத்தால் அது பிழைத்தான். වැරදි තීරණය හරි කාලයත් වැරදි තීරණයක්. பிழையான தீர்மானம் சரியான நேரத்திலும் අපි பிழைத்தான். කාලය තේරුම් ගන්න ඕන. காலத்தை விளங்கிக் கொள்வது அவசியம். පාවතුමා කියනවා මේ දවස්වල පාපය වැඩි කාලයක්. பவுல் சொல்லுகிறார், பாவம் நிறைந்த ඒක காலம். අවුරුදු 2000කට පෙර නිකන් හිතන්න පුළුවන් අද නම් කොච්චර දරුණු කාලයක්ද. 2000 வருஷங்களுக்கு முன்பு, ஆனால் இன்றைய நாளிலே நாங்கள் இது எவ்வளவு பாவம் இருக்கிறது என்று உணரலாம். පාවතුමා කියනවා කාලය තේරුම් ගන්න, ඊට පස්සේ කියනවා හැම අවස්ථාවක ප්‍රයෝජනය ගන්න. பவுல் சொல்லுகிறார், காலத்தை அறிந்து கொள்ளுங்கள், அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ගොඩාක් හිතනුවන්ගේ ජීවිතේ තියෙන දන්න මොකද්ද? අතපසු වෙච්ච අවස්ථා. அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் அநேகம் இருக்கிறது. අයියෝ පාස්තෝක ගියානේ. அநியாயம் அது போய்விட்டது. ඔක ගියා ආයිමත් එන්නේ නේ. அது போய்விட்டது. දැන් இனிமேல் ඕක வராது. බල බල එනකන් ආයිමත් ඉන්නවා, තව එකකුත් යනවා. அதை பார்த்து பார்த்து இருக்கும் பொழுது மற்ற காரியமும் தவறி තව விடுவோம். එකක් යනවා. இன்னும் ஒரு காரியத்தை தவற අර விடுவோம். මිනිස්සෙක් නිකන් අර කානුවකට වැටුණා වගේ ලොකු කානුවක් යට බැන බය වෙන්න එපා. මම මගේ ඇදහිල්ල දෙවියන් වහන්සේ තුල තියෙනවා. ඉතින් මම යාට කරන්න යනවා ස්වාමීනි මාව බේර ගන්න.
ஒருவர் பெரிய குழிக்குள்ள விழுந்தால் அவர் சொல்லுவார், நான் விசுவாசிக்கிறேன், தேவன் என்னோடு இருக்கிறார், நான் සොයා விசுவாசிக்கிறேன். යාක්ට කරගෙන ඉන්නකොට බෝට්ටුවක් එනවා. அவர் அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு படகு வருகின்றது. එන්න මම ඔයාලට ලිෆ්ට් එකක් දෙන්න. නෑ බය වෙන්න ඕනේ නැහැ. දෙවියන් වහන්සේ මම දෙවියන් වහන්සේට යාක්ට කරනවා. උන්වහන්සේ මාව බේර ගන්නවා කියලා. நான் உங்களை கொண்டே விடுறேன்னு சொல்லும்போது, இல்லை தேவன் என்னை காப்பாற்றுவார் என்று ඊට சொல்லுகிறார். පස්සේ නැවක් එනවා. பிறகு ஒரு கப்பல் வருகிறது. යන්න 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 මම අதையும் ඉන්නවා அவன் දෙවියන් වහන්සේ මාව අනුப்பி බේර விடுகிறான். ගන්නවා. ඊට පස්සේ හෙලිකොප්ටර් එකක් එනවා. பிறகு ஒரு ஹெலிகாப்டர் வருகிறது. හෙලික අයියා ඕනේ නැහැ. දෙවියන් වහන්සේ වෙන යාක්ට அவன் කරනවා. சொல்லுகிறான், இல்லை வேணாம், தேவன் என்னை காப்பாற்றுவார். ඒක ගිලිලා මැරෙනවා. பிறகு என்ன மூழ்கி அவன் செத்து ස්වර්ගයට ගිහලා දෙවියන් වහන්සේ දොස් කිරා මම යාක්ට කරනවා ඇදහිලා තිබුණා ඔක්කොම. මම තුන් සැරයක් මම අවස්ථා දුන්නානේ ආවේ නැහනේ. தேவன் அவன் பரலோகத்துக்கு போய் தேவனோட சண்டை போடுறான். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வரல. ஆனா தேவன் சொல்றார், 3 சந்தர்ப்பங்கள் ගොඩාක් ඉතුරුවන්ගේ ජීවිත මිස්ඩ් ඔපචුනිටි. அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இப்படி தவறவிட்ட காரியங்கள் இருக்கிறது. තුන්වෙනි එක පාවුතුමා කතා කරනවා කාලය තේරුම් ගන්න හැම අවස්ථාවක්ම සොයන්න ගන්න දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත සොයන්න. பவுல் சொல்லுகிறார், நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், தேவனை சற்று அறிந்து கொள்ளுங்கள். තුමා කියනවා දෙවියන් වහන්සේගේ දරුවෝ හැටියට பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளைப் போல, දෙවියන් වහන්සේ වගේ වෙන්න. தேவனை போல மாறுங்கள். ප්‍රේමයේ ඇවිදින්න. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ආලෝකයේ ඇවිදින්න. வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். ප්‍රඥාවේ ඇවිදින්න. ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ මෝඩ තීරණ ගන්නෙ නෑ. தேவன் மூடத்தனமான தீர்மானங்களை දෙවියන් எடுப்பதில்லை. වහන්සේ අවස්ථා මිස් කරන්නේ නෑ. தேவன் சந்தர்ப்பங்களை தவற விடுவதில்லை. දෙවියන් වහන්සේට කාලය තේරෙනවා. தேவனுக்கு காலங்களை குறித்து දෙවියන් அறிவு වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ අපිට දීලා තියෙනවා. தேவன் ஆவியானவரை எங்களுக்கு தந்திருக்கின்றார். නමුත් අපි ප්‍රේමයේ ඇවිදින්නේ නැත්තම් ஆனாலும் நாங்கள் அன்பிலே நடந்து ආලෝකයේ கொள்ளாவிட்டால், ඇවිදින්නේ නැත්තම් வெளிச்சத்திலே நடந்து கொள்ளாவிட்டால், ප්‍රඥාවෙන් ඇවිදින්නේ නැත්තම් ஞானமாய் நடந்து கொள்ளாவிட்டால், පාවතුමා කියනවා මෝඩයෝ වෙන්න එපා. ඔයගලන් දේව රාජ්‍ය උරුමකාරයෝ කවදාත් பவுல் சொல்லுகிறார், மூடர்களைப் போல செயல்படாதீர்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். එපිසේ පොතේ වත්කම අපට පේනවා. எபேசிய புத்தகத்தின் பெருமதியை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපේ අනන්‍යතාවය கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய அடையாளம். දෙවියන් වහන්සේ අපිව තෝරාගත්තා. தேவன் எங்களை தெரிவு செய்தார். පෙර නියම කරගෙන අපිව දරුකමට ගෙනවා. எங்களை முன்னே குறித்து புத்திரர்களாய் දෙවියන් மாற்றினார். වහන්සේගේ රාජ්‍ය උරුමේ අපි උරුමකාරයෝ. தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரமாளிகள். ගින්නෙන් අපිව ගලවාගෙන උන්වහන්සේ යේසුස් වහන්සේ සමග අපිව වාඩි කෙරුවා. அக்கினியிலே இருந்து எங்களை விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்துவோடு எங்களை දෙවියන් உயரத்திலே වහන්සේ අලුත් පවුලට පරිණතයට එන්න අපිට සේවයන් 5ක් දුන්නා. එකමුතුකම තියාගන්නට ගුණාංග 5ක් දුන්නා. දැන් පාවතුමා කියනවා මේ ඔක්කොම කරලා තියෙනවා. අන්නේ දැන් හරියට ජීවත් වෙන්න. தேவனுடைய குடும்பத்திலே எங்களை சேர்த்து எங்களுக்கு ஊழியங்களையும் குணாதிசயங்களையும் தந்து இப்பொழுது சொல்ற இது எல்லாவற்றையும் ஒன்றாகி நடப்பிக்கும்படியாக ඔයගලන් අපායේ දරුවෝ නෙමෙයි. நீங்கள் கோபாக்கினேன் பிள்ளைகள் ඔබගේ அல்ல. දෙමෝපියෝ කොච්චර දුර්වල වුණත් ඔබ දෙවියන් වහන්සේ තුල ගැලවෙ ලැබිලා නම් ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් වගේ හැසිරෙන්න ඕන. உங்களுடைய பெற்றோர் எவ்வளவு பலவீனமானவர்களாக இருந்தாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். මේක තමයි කිතුණු ජීවිතයේ රහස. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் இரகசியம். දෙමෝපියොන්ට දොස් කියන්න බෑ. நாங்கள் மற்றவர்களுக்கு குற்றம் சாட்ட முடியாது. අපේ අතීතයට දොස් කියන්න බෑ. எங்களுடைய கடந்த காலத்தை குறித்து குற்றம் சாட்ட முடியாது. පවුලේ දුර්වල ක්‍රියා සහ පරම්පරාවේ තියෙන සාපට දොස් කියන්න බෑ. எங்களுடைய குடும்ப பரம்பரை சாபங்களுக்கு குற்றம் சாட்ட முடியாது. ඒවා හේතු නෑ. அவையெல்லாம் காரணம் அல்ல. මන්ද අපි දෙවියන් වහන්සේ තුල ගැලවෙ ලැබෙන දවස් අපි දෙවියන් වහන්සේගේ දරුවෝ වෙනවා. ஏனென்றால் நாங்கள் தேவனுக்குள்ளா ரட்சிக்கப்பட்ட நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாய் උන්වහන්සේගේ மாறுகிறோம். ඥාන අපේ ජීවිතයට ඇතුල් அவருடைய වෙනවා. மரபணுக்கள் எங்கள் வாழ்க்கையில இருக்கிறது. ටික 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 අපි දෙවියන් වහන්සේ වගේ වෙන්න ඕන. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை போல் மாற ඒක வேண்டும். වෙන්නේ නැත්තම් அது நடக்காவிட்டால் අපි දෙවියන් වහන්සේ පිළි අරන් තිනවා. நாங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், නමුත් ගැලවීම නම් ලැබිලා නැහැ. ஆனால் ரட்சிக்கப்படாமல் ඒක இருக்கின்றோம். තමයි පාවුතුමා අපට කියන්නේ. அதுதான் பவுல் මේවා சொல்லுகின்றார். මගේ වචන නෙමෙයි. இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, මේවා පාවුතුමාගේ වචන. இது பவுல் சொல்லுகிற வார்த்தைகள். ඔබත් වගේ මමත් මගේ හදවත විවෘත කරනවා දෙවියන් වහන්සේගේ වචන. உங்களைப் போலவே நானும் என் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன், தேவன் கிரியை செய்யும்படி. ප්‍රේමය ඇවිදින්න. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ප්‍රේමය ඇවිදිනකොට කෝපය තියෙන්න බෑ. அன்பிலே நடக்கும் பொழுது கோபம் இருக்க முடியாது, සමාව නොදීම තියෙන්න බෑ. மன்னியாம இருக்க முடியாது, කල්ලි තියෙන්න බෑ. கூட்டம் கூடுவது இருக்க முடியாது, ද්වේෂකම් තියෙන්න බෑ. புருஷனங்க இருக்க උදාහස முடியாது, තියෙන්න බෑ. கோபம் இருக்க முடியாது. ඒ වෙනුවට කරුණාව තියෙන්න ඕන. அதற்கு பதிலாக දයා අනුකම්පාව තියෙන්න ඕන. தயவு இருக்க வேண்டும், ප්‍රේමය තියෙන්න ඕන. அன்பு இருக்க வேண்டும். ආලෝකය ඇවිදින්න. வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். අන්ධකාරයේ මනුෂ්‍යයන් හැසිරෙන විදිහ අපි හැසිරෙන්න බෑ. அந்தகாரத்திலே இருக்கிற மனுஷன் நடக்கும் விதமாய் நாங்கள் நடக்க முடியாது. අපි වෙනස්. நாங்கள் வித்தியாசமானவர்கள். අපිට වේස්මුණු අදින්න ඕනේ නැහැ. මන්ද අපේ අනන්තතාවයේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල
நாங்கள் வேஷம் போட வேண்டியதில்லை, காரணம் நாங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். බොරුකාරී වෙන්න ඕනේ නැහැ. මන්ද අපි යේසුස් වහන්සේ සමග වාඩි කරලා තිබෙනවා. நாங்கள் பொய்க்காரர்களா இருக்க அவசியம் இல்லை, நாங்கள் இயேசுவோடு அமர்ந்திருக்கிறவர்கள். ප්‍රඥාවෙන් ඇවිදින්න. ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். මන්ද ආත්මයන් මාස අපිට දීලා තියෙනවා. காரணம் ஆவியானவரை எங்களுக்கு අපේ தந்திருக்கின்றார். ජීවිතයට අවශ්‍ය හැම තීරණයක් ගන්නට පොතක් දීලා තියෙනවා. என்னுடைய வாழ்க்கையில தேவையான எல்லா தீர்மானங்கள் எடுப்பதற்கான புத்தகத்தை அவர் මේක தந்திருக்கின்றார். කොළඹ ලයිබ්‍රරියේ පොතක් නෙමෙයි, මේක දෙවියන් වහන්සේගේ කාමරයෙන් ආපු පොතක්. இது ஒரு லைப்ரரியில இருக்க புத்தகம் அல்ல, தேவனுடைய அறையில இருந்து வந்த ஒரு புத்தகம். අපේ අපිව මවපු දෙවියන් වහන්සේ අපිට බ්ලූ ප්‍රින්ට් එකක් දීලා තියෙනවා. எங்களை சிருஷ்டித்த தேவன் எங்களுக்கு இந்த மூலப்பிரதியை தந்திருக்கின்றார். මේ කාරණා තුන තුල අපි ඇවිදින්න. இந்த 3 காரணங்களாய் நாங்கள் நடந்து கொள்ளுவோம். එවිට අපි දෙවියන් වහන්සේගේ දරුවෝ වෙන්න. அப்பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம். හලෙලූයා. ஆமென். நிச்சயமாகவே நாங்கள் தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவனை முன்பதாக வைத்துக்கொண்டு அவரை பின்பற்றும் பொழுது ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம காண முடியதாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வார்த்தையை கேட்ட பிரகாரமாகவே இந்த 3 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் பின்பற்றும் பொழுது தேவனை போல நீங்கள் அவருடைய செயலை போல நீங்கள் மாறும் பொழுது நிச்சயமாக அந்த நன்மையான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒரு புதிய தீர்மானத்துடன் தேவனை நான் பின்பற்றுவேன் என்கிறதான அந்த தீர்மானத்துடன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நான் உங்களை மீண்டுமாக தைரியப்படுத்த விரும்புகிறேன். தேவனை பின்பற்றும் தேவனிடத்தில் நாங்கள் நன்மைகள் பெற்றுக்கொள்வோம். ஆகவே கண்களை மூடி இந்த நேரத்திற்காக, இந்த நாளுக்காக, இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட நேரலைப்பின் மூலமாக இணைந்து கொண்டிருக்கிறதான ஒரு சகோதர சகோதரிகளோடு கர்த்தர் இடைப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு போதகர் பேசினதை போலவே ஆண்டவரை உண்மையை பின்பற்றுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை கர்த்தர் உதவி செய்யுங்க. அதுக்கு தடையாக இருக்கிறதான எல்லாம் தடைகளும் கர்த்தர் நீக்கி சமாதானத்தோடு ஆண்டவர் இந்த வாழ்க்கையை வாழும்படியாகவும் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அன்று வாழ்கிறதான வாழ்க்கையிலே உண்மை பின்பற்றுவதற்கு அந்த தீர்மானத்தில் உறுதியாக நிற்பதற்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக இயேசு நாமத்தினால் வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்லது. கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. God bless.